முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு சேஃப்டி பண்ணும். கழுத்து சுளுக்கு முதுகு வலி தான் கவனம். சிலருக்கு கழிவுகளில் தொந்தரவு வரலாம், வயிறு அஜீரண கோளாறு வரலாம். ஸோ உணவு இரவு நேரத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய முக்கியம். அதே சமயம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படும், பயணங்கள் அனுகூலத்தை தரும். தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும் நினைத்து தள்ளி கொண்டு போன விஷயமெல்லாம் மாறும். தொழிலை சரிப்படுத்துவீர்கள். ஆடிட்டரை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும், கன்சல்டிங் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் செய்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவீங்க. நல்லது நடக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடி. வாகனங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். எல்லாவற்றிலும் அழட்டிக்காமல் இருப்பீங்க. நிறைய பணம் முதலீடுகள்லாம் சரி செய்து கொள்வீங்க. எல்லாத்துலேயும் ஒரு பேசிக்காக நமக்கு நிரந்தர வருமானத்திற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆவேசப்படாமல் இருந்தால் போதும். ஏன்னால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கான். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே உணர்ச்சி வசப்படாது. பயணங்கள், திட்டமிட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவதும், வாரத்திற்கு ஒரு நாளாவது இந்த வாரத்திலிருந்து கண்டிப்பாக கோயிலுக்கோ தெய்வ வழிபாடுகளுக்கோ ஹோட்டலுக்கோ உறவினர்கள் வீட்டுக்கோ அல்லது மாலுக்கோ கொண்டு செல்லக்கூடிய அமைப்புக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகள் கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், வெளிநாட்டு அமைப்பு, பெரிய அளவுக்கு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயமே.